ഈ തേനിൽ വരാൻ നേരത്ത് 70% തേനും 30% വെള്ളമായിരിക്കും. കാരണം ഏറ്റവും കൂടുതൽ മഴ ലഭിക്കുന്ന ഇന്ത്യയിലാണ്. അതുകൊണ്ട് തന്നെ പൂക്കൾ അതിനുള്ളിലേക്ക് വെള്ളത്തിനപ്പുറമായിരിക്കും. இவர் என்ன சொல்றாங்கன்னா, தேனீக்கள் அந்த தேனை சேகரிக்கும் போது அந்த தேன்ல தண்ணீரோட பர்சன்டேஜ் 30% இருக்கும், தேன் 70% இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வச்சிருந்தா அது ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடுங்கிறாரு. அதனால இவங்க இந்த ப்ராசஸிங் சொன்ன அந்த ப்ராசஸிங் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேன்ல இப்ப 18% தண்ணி மீறி தேன் இருக்கு. இது நம்ம வாழ்நாள் முழுக்க வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொன்னு இவருக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேனை நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீஜில் வைக்கக்கூடாது. அது வச்சேன்னா அது கிறிஸ்டலா மாதிரி பாய்சனா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வெளியிலே வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது, நல்லா சுத்தமான தேன் அப்படிங்கிறாரு. பார்த்தாலும் தெரியுது அவர் சொன்ன ப்ராசஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நம்மளுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், if the bee disappeared off the face of the earth, man would only have 4 years left to live. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, உலகத்துல இருந்து மொத்தமா தேனி இல்லாம ஆயிடுச்சுன்னா 4 வருஷத்துக்குள்ளாரே மனுஷங்களும் இல்லாம ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா 85% ஆஃப் த பாலினேஷன், மகரந்த சேர்க்கை பண்றது ஹனிபீ தான். ஸோ ஹனிபீ இல்லைன்னா நம்மளோட எக்கோசிஸ்டம், ஃபுட் செயின் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், நமக்கு வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். லீடரா கொஞ்சம் பீஸ் இருக்கும், ஸ்கவுட் பீஸ்ன்னு தான் அதை சொல்றது. அந்த பீஸ் தான் வெளியில போயிட்டு எங்க ஃபிளவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வரும். வந்ததுக்கு அப்புறமா அந்த கூட்டுல இருக்கிற மற்ற பீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்பதான் அந்த பீஸ் போயிட்டு ஹனி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும். அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மாதிரி சுத்தும், டான்ஸ் பண்ணும். ஸோ இந்த பீ இப்போ க்ளோக் வைஸ் ஆன்டி க்ளோக் வைஸ் சுத்திடுச்சுன்னா இதோட மீனிங் ஃப்ளவர்ஸ் பக்கத்திலேயே இருக்குன்னு. இதே மாதிரி இன்ஃபினிட்டி ஷேப்ல சுத்திடுச்சுன்னா இதோட மீனிங் ஃப்ளவர்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு. இந்த மாதிரி தான் பீ ஈஸியா கம்யூனிகேட் பண்றது. உணவு எங்க இருக்குன்றது இந்த டான்ஸை வச்சு மற்றவங்களுக்கு சொல்றது, கம்யூனிகேட் பண்றது. ஸோ இந்த பீயோட காலனில ஒரே ஒரு ராணி தான் இருக்கும். ராணி மட்டும்தான் முட்டையை போடுறது. ஒரு நாளைக்கு 1500 to 2000 eggs ஆவது ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அந்த ராணியோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் மட்டும்தான் ஃபுல்லா டெவலப்டா இருக்கு. ஸோ லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ். முதல்ல எக்ல இருந்து லார்வா, லார்வால இருந்து பியூப்பா, பியூப்பா விரிஞ்சுதான் பீயா மாறுறது. இதுக்கு எடுக்கிற டைம் 21 to 25 days ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகுறதுக்கு எக்ல இருந்து. இப்போ இந்த காலனில ஒரு ராணி 10% மேல் பீஸ், 90% ஃபீமேல் பீஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 3 மாசம் வரைக்கும் இருக்கும். அதுதான் அதோட லைஃப் ஸ்பேன். செலக்ஷன் ப்ராசஸ் அது எப்படின்னா, இப்போ ராணி மட்டுமே 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த 5th இயர் ஆகும்போது வயசாயிடும், எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டி குறைஞ்சிடும். ஸோ அந்த 90% ஃபீமேல் பீஸ் தான் இந்த ஒரே ஒரு குயினை செலக்ட் பண்றது. அது எப்படின்னா, இப்போ இந்த ஹைவ்ல நிறைய லார்வாஸ் இருக்கும். இதே மாதிரி இந்த லார்வால ஏதாச்சும் ஒரு லார்வா ரேண்டமா செலக்ட் பண்ணிடும் அந்த 90% ஃபீமேல் பீ. அந்த ஃபீமேல் பீய ஒர்க்கர் பீன்னு தான் சொல்றது, ஒர்க்கர் கம்யூனிட்டி. அது ஏதாவது ஒரு லார்வாவை செலக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மத்த லார்வாவோட ஹெட்ல பேக் சைட்ல ஒரு ஹைப்போஃபரஞ்சல் கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ற லிக்விட் தான் ராயல் ஜெல்லி. ராயல் ஜெல்லி ஒரு ஹை நியூட்ரிஷனல் ஃபுட், தட் இஸ் மோஸ்ட் healthiest food for the bees. So அந்த அடல்ட் ஒர்க்கர் பீ இந்த லார்வாவோட தலையில இருந்து ராயல் ஜெல்லி சக் பண்ணி எடுத்துக்கும். மற்ற லார்வா ஆமா, எடுத்ததுக்கு அப்புறமா இந்த செலக்ட் பண்ணி வச்ச லார்வாக்கு ஃபீட் பண்ணும், சாப்பாடா கொடுக்கும். இந்த லார்வா ராயல் ஜெல்லி சாப்பிட்டு தான் வளர்றது. பேசிக்கலி அப்பதுல இருந்தே அதுதான் குயினா மாறக்கூடிய அப்பதுல இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராணியா சூஸ் பண்றது. ஓகே, ரேண்டம் பேசிஸ் தான். அதுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி அவளை ஸ்ட்ரென்தனா பண்ணி அவளோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றது. சோ டபுள் தி சைஸ் கேன் grow the queen. சோ இதுல கூட ராஜா கிடையாது, ராணி தான். ராணி மட்டும் தான். ஜோக் இல்லையா? அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒர்க்கர் பீ 2-3 லார்வாக்கு ரோல் ஜெல்லி சாப்பாடா கொடுத்துக்கும். கன்ஃபியூஸ்ட் ஆகி இந்த 3 லார்வாவும் ராயல் ஜெல்லி சாப்பிட்டுட்டு வெளியில வரும். அதுக்கப்புறமா அந்த 3 பீயும் ஃபைட் பண்ணி யாரு சர்வைவ் ஆகுறதோ அவங்க குயினா
சஸ்டெயின் பண்ணும். ஃபைட்ல ஈக்குவலா ஜெயிச்சிடுச்சுன்னா அந்த மூணு ஃபேமிலியா ஸ்பிளிட் பண்ணி வெளியில ஓகே ஓகே. சோ ஒரு கூட்டத்துக்கு ஒரு ராணி, இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொரு ராணி, அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான். ஒரு ராணி மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு ராணியோ அதே மாதிரி. ஆஹா ஐயா எது கூட மிக்ஸ் பண்றீங்க நீங்க? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அப்புறம் கேரளாவில மெயினா ஹனி கிடைக்கிற ஃப்ளவர்ஸ் இது வந்து வைல்டு ஃப்ளவர், செம்பருத்தி, வாழைப்பூவு, வெள்ளரி பூவு, முருங்கை இலையோட பூவு, மரவள்ளி கிழங்கு, மேங்கோ ஃப்ளவர். முருங்கை இலையில இருந்து இது வருதா? இருக்கு. ஆமா. அந்த இடத்துல எந்த ஃப்ளவர் ஜாஸ்தியா அவைலபிளா இருக்கோ அந்த ஃப்ளவரோட டேஸ்ட் மட்டும்தான் ஹனில இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஒரே டேஸ்டா ஹனி கிடைக்கணும். நம்ம கூர்க்கு போனீங்கன்னா அங்க நிறைய காஃபி பிளான்டேஷன் இருக்கு. அங்க இருந்து ஹனி கலெக்ட் பண்ணும்போது காஃபியோட ரிலேட்டிவ் டேஸ்ட் வரும். தமிழ்நாட்டுல நிறைய வேப்ப மரம் இருக்கு. அங்க இருந்து ஹனி கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிட்டரா டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் புதுசா இருக்குது, நம்ம கேள்விப்பட்டோம். கொஞ்சம் மெடிசின் ஆமா ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். சிதர் ஹனி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சிதர் ஒரு மரம் தான். அந்த மரங்கள் மூணு இடத்துல மட்டும்தான் வளர்றது. ஜம்மு காஷ்மீர், யமன், ஈஜிப்ட். சோ சிதர் மரத்தோட பெரிய பிளான்டேஷன் வேணும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் பிளான்டேஷன்ல இந்த பெட்டியை வச்சு தேனியை வளர்க்கும். ஸோ ஹனி பீக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. சிதர் மரத்துல இருந்து மட்டும்தான் ஹனி கலெக்ட் பண்ணும். சிதரோட டேஸ்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சிதர் ஹனி தான் மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் ஹனி. அதே மாதிரி மூணாவதா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹனியும் சிதர் ஹனி தான். மூணாவதா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுரி ஹனி டர்க்கில ப்ரொடியூஸ் பண்ண. அது வந்து டர்க்கில இருந்து 1 கிலோ 14 lakhs வருது. என்ன மறந்துருங்க அண்ணிய, நம்மளால வாங்க முடியாது. மலை ராயல் ஜெல்லி அந்த குயினோட சாப்பாடு நமக்கும் சாப்பிட்டுக்கலாம். 20 grams வந்து 2600 rupees வரும். 20 grams. ஆமா. இதுல ஹை அமௌண்ட் ஆஃப் ஆன்டிஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், கொலாஜன் பூஸ்ட் பண்றதுக்கு, ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் தாராளமா இருக்கு. ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, மெமரி கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கெல்லாம் நல்லது. ஸோ இதுதான் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த குயின் பீ, ஒர்க்கர் பீ, ட்ரோன் பீ. ட்ரோன் பீ தான் மேல் பீஸ். மேல் பீஸுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது, கூட்டிலே தான் இருக்கும். சும்மா இந்த குயினை ரீப்ரொடக்ஷனுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ண உடனே மேல் பீஸ் ஹெல்ப் பண்றது ட்ரோன் பீயா? ஆமா, மேல் பீஸ். ஓ, மேல் பீ. மேட்டிங் அப்புறமா மேல் பீஸ் செட் போயிடும். அவ்வளவுதான். 90% வந்து ஃபீமேல் பீஸ். அவங்க தான் ஹனி கலெக்ஷன், ஹைவே மேக் பண்றது, எல்லா வேலையுமே பண்றது. அனாட்டமி பாத்தீங்கன்னா இதோட ஸ்டிங் இந்த பின்னாடி தான் இருக்கும். கொம்பு இதை வச்சுட்டு தான் அவங்க குத்துறது. ஒரே ஒரு கொம்பா இருந்தாலும் அதுல முள்ளு நிறைய இருக்கும். பின்னாடி ஒரு கொம்புல நிறைய முள்ளு இருக்கும். சோ ஸ்கின்னுக்குள்ளார இறங்கிடுச்சுன்னா அது லாக் ஆயிடும். அப்போ திரும்பி வராது. அது ட்ரை பண்ணும். அப்ப இந்த அப்டமன் இருக்குல்ல, வயறு பாதியா முறிஞ்சிடும், பிச்சுக்கிட்டு. சோ அந்த பீயும் செத்து போயிடும் நம்மள குத்தினா. சூசைட் ஸ்குவாட் மாதிரி. அதே மாதிரி இதுதான் காஸ்ட்லி சிதரணி தான். இதுதான் ராயல் ஜெல்லியா? ராயல் ஜெல்லி. ஸோ ராணிக்கு ஃபீட் பண்றது இதுதான், மற்றெல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த பெரிய பீயோட ஹனி வருஷத்துக்கு 3 வாட்டி நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டிங்லெஸ் பீயோட ஹனி வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஒரு கூட்டுல இருந்து 200 ml மட்டும்தான் கிடைக்கும், கொஞ்சம் தான். அதே மாதிரி இந்த பீஸ் ரொம்ப செலக்டிவ். எல்லா ஃபிளவர்ல இருந்துமே நெக்டர் கலெக்ட் பண்ணாது. ஹர்பல் ஃபிளவர், அந்த ஹர்பல் ஃபிளவர் மட்டும்தான் நெக்டர் கலெக்ட் பண்ணும். அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆமா. இல்லை 1 yearல 200 கிராம் தான் கிடைக்குதுன்னா 1 கிலோ 3000 rupees வருது. ஓகே ஓகே. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். குரூப்ல ஒருத்தனை காணோம். நமக்கு வைல்டு ஹனில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மலைத்தேன் வைல்டு ஹனி தான். கரெக்டாக சாப்பிடும்போது வந்துடுறான் ஒருத்தன். இதுல இருக்க எல்லா தேனியுமே வந்து அந்த 18% அதுதான், அந்த இதுதான் 80 to 18. சோ துளசி ஹனி. துளசி மெயினா வந்து கஃப், கோல்டு, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், லங் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஆஸ்மாக்கு, ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு எல்லாம் நல்லது. சூப்பரா இருக்கு. லிச்சுலாம் இருக்குடா.
லிச்சியில ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி இருக்கு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் லிச்சி ஹனி நல்லா இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, உமன்ஸுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல கிராம்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சூப்பரா இருந்தது. துளசி டேஸ்ட் பார்க்க ஃபீமேலுக்கு தான் அப்போ நிறைய சொன்னாங்க, மென்ஸுக்கு. கரஞ்சி ஹனி, கரஞ்ச் ஒரு மரம் தான். இது மோஸ்ட்லி வளர்றது ஜார்க்கண்ட்ல. ஸோ அங்க இருந்து தான் அது கலெக்ட் பண்றது. கரஞ்சோட ஆயில் ஆயுர்வேதிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, வயிற்றுக்கு. அதே மாதிரி இந்த ஹனியும் வயிற்றுக்கு தான். இது ஃபர்ஸ்ட் டைம் மெயினாக கேள்வி. வந்து இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங், அசிடிட்டி, ஸ்டொமக் அல்சர், மவுத் அல்சர், கிட்னி ஸ்டோன், லிவர் டிசீசஸ், ஆல்கோஹாலிக், நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு நல்லா இருக்கும். இப்போ தேன் வந்து இவ்வளோ குவான்டிட்டி கன்சூம் பண்ணோம் அப்படின்னு எதனா இருக்கா? 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே சாப்பிட்டா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நான் காலையில மத்தியானம் நைட் எல்லாம் சாப்பிட்டுறேன். 3 வேளை சாப்பிடலாம். இல்ல ரோஸ்வுட், ரோஸ்வுட்டோட பிளான்டேஷன்ல இருந்து எடுக்கிறது. இது ரிச் இன் மக்னீசியம். ஸோ தூக்கம் குறைவா இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நேச்சுரல் செடேட்டிவ், நல்லா தூக்கம் கிடைக்கும் சாப்பிடுவாங்க. இதான் அந்த சிதர் ஹனி. சிதர் ஹனில இருந்து எடுக்கிறது. நல்லா தாராளமா போடுங்க. நல்லா காஸ்ட்லி வர சொல்லிட்டீங்க. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு இல்ல மற்ற அன்னைக்கும் இதுக்கும் டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம இடத்துல ரொம்ப ஃபேமஸ். நம்ம இடத்துல வைல்ட் ஹனி, வைல்ட் ஹனி தான். ஃபார்ம் ஹனி இருக்கு. வெயிட் லாஸுக்கு எதனா ஹனி இருக்கா? வைல்ட் ஹனி நல்லா இருக்கும். இன்னைக்கு வாங்கிட வேண்டியதான். டிஃபரெண்ட் ரேட். இதானா இதுல திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப கம்மியா. அப்புறம் இது வந்து முருங்கா. முருங்கைப்பூ ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி இருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, சி, கே, பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க், மக்னீசியம், மேங்கனீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஸ்ட்ரென்த்துக்கு, ஸ்டாமினாக்கு, போனோட ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாம் நல்லது. ஹேருக்கு நல்லது. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டிக்கு எல்லாம் நல்லது. நல்லா இருக்கு. எல்லாமே வாங்கணும் போல தோணுது.